வெல்கம் டு மியூசிக் ரீவாம்ஸ். இப்போ நம்மளுக்கு சம்மர் வெக்கேஷன் டைம்ல, அதனால எங்க சேனல்ல உங்களுக்கு மியூசிக் ரீமிக்ஸை கேட்டு கேட்டு போர் அடிச்சிருக்கு. அதனால நம்ம இன்னைக்கு புதுசா குக்கிங் வீடியோ பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பால்கோவாவை பண்ண போறோம். வாங்க பார்க்கலாமா? இன்னைக்கு நம்மளுக்கு பால்கோவா பண்றது ஒன்லி 4 இன்கிரீடியன்ஸ் தான் வேணும். அது பால், 1 லிட்டர் பால், 1/4 கப் சர்க்கரை, 1 டேபிள் ஸ்பூன் நெய், அதுக்கப்புறம் ஏலக்காய் விதைகள். நான் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ண போறேன். ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க 1 லிட்டர் பாலை நம்ம ஒரு பாண்ட்லியில ஊத்தணும். இப்போ நம்ம பால்கோவா பண்ண போறோம். நம்ம எடுத்து வச்சிருக்க 1 லிட்டர் பாலை ஒரு பேன்ல குத்தணும். ஸ்டவ்வை நீங்க சிம்ல வச்சுக்கோங்க. அந்த பாலை ஒரு 50 நிமிஷத்துக்கு கலந்துன்னு இருக்கணும். இங்க பால் ஆடை வரும். அந்த ஆடையை நீங்க உள்ள தள்ளினே இருக்கணும். 50 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். 50 நிமிஷம் கழிச்சு நம்ம பால்கோவா இந்த மாதிரி இருக்கணும். ஓகேவா? இந்த ஸ்டேஜ்ல நம்ம எடுத்து வச்சிருக்க 1/4 கப் சர்க்கரைய சேர்த்துக்கலாம். சேர்த்து சர்க்கரை டிசால்வ் ஆகிற வரைக்கும் கலக்கணும். அடுத்தது நம்ம வாசனைக்காக எடுத்து வச்ச ஏலக்காய் விதைகளை சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா டிசால்வ் ஆகிற வரைக்கும் கலக்கணும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க 1 டேபிள் ஸ்பூன் நெய்யை சேர்த்துக்கலாம். நல்லா கலக்குங்க. இப்போ நம்ம பார்க்கலாம், இது இன்னும் நல்லா கட்டி ஆயிருக்கு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அந்த பால்கோவாவை ஒரு தட்டுல கொட்டிக்கலாம். இப்போ உங்களுக்கு வேணும்னா நீங்க பாதாம், பிஸ்தாவெல்லாம் நெருக்கி சேர்த்துக்கலாம். வேணான்னா விட்டுருங்க, ஏன்னா அது ஆப்ஷனல் தான். இந்த பால்கோவா, சுவையான பால்கோவாவை டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. பாய். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.